வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். சிந்தனையை, உடல் நலத்தை சீரமைத்து ஓய்வித்த குருவே வாழ்க, குருவே துணை. வேதாத்ரியம் வாழ்க வளமுடன். இன்று வரை உலகில் தோன்றிய அனைத்து சித்தர்களும் ஞானிகளும் மகான்களும் மற்றும் வேதாத்திரிய கோட்பாடுகளை அர்ப்பணிப்புணர்வோடு அகிலமெங்கும் உணர்வாக்கி கொண்டிருக்கும் ஞானாசிரியர்களின் மதிநுட்பமும் குருவர்களோடு சூக்குமமாய் நம்மை சூழ்ந்திருந்து நாம் ஓய்வதற்கு துணை நிற்குமாக என்று சங்கல்பித்துக் கொண்டு இன்றைய தவ நிகழ்வை இறைவணக்கம் குரு வணக்கத்தோடு நாம் இனிதே துவங்குவோம். இறைவணக்கம். ஆதி எனும் பரம்பொருள்மை எழுச்சி பெற்று அணுவென்ற உயிராகி அணுக்கள் கூடி மோதைகிணைந்து இயங்குகின்ற நிலைமைக்கேற்ப மூலகங்கள் பலவாகி அவை இணைந்து பேதித்த அண்ட கோடிகளாய் மற்றும் பிறப்பிறப்பிடை உணர்தல் இயக்கமாகி நீதி நெறி உணர் மாந்தராகி வாழும் நிலை உணர்ந்து தொண்டாற்றி இன்பம் காண்போம். வாழும் நிலை உணர்ந்து தொண்டாற்றி இன்பம் காண்போம், இன்பம் காண்போம். குரு வணக்கம். அண்டமதில் உருவெடுத்து அறிவை பெற்று அவ்வறிவு ஒன்று முதல் அறதாகி கொண்ட மேலாம் இவ்வுருவில் குறிப்பில்லாமல் கோடான கோடி எண்ணி அனுபவித்து கண்டபலன் எனை அறிய நினைந்தேன். அப்போ கருத்துணர்த்தி கனல் மூட்டி கருவாம் ஞான குண்டலினி எனும் என்மை உணர்வெழுப்பி குறித்தனை அறிவித்த குருவே அன்பே, குருவே அன்பே, குருவே அன்பே. குருவே வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இன்று நமக்காக ஆழ்ந்த துரியாதீத தவம் நடத்திய அருள்நெறி கார்த்திகேயன் ஐயா அவர்களை வாழ்த்துவோம். அருள்நெறி கார்த்திகேயன் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். அவர்களின் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். அவர்களின் உடல் நலம், பொருள் வளம், மனவளம் மற்றும் அவர்களின் ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். தொடர்ந்து ஞானக்களஞ்சிய கவிக்கு விளக்கம் வழங்கிட மூத்த பேராசிரியர் ஞானாசிரியர் அருள்நிதி பழனிசாமி வேலுசாமி ஐயா அவர்களை அன்போடு அழைத்தமைவோம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. நீ சண்டே கேள்வி பதில் இல்லையா ஐயா? நேற்றுக்குள்ள கவிக்கு ஐயா கிட்ட இன்றைக்கு விளக்கம் கேட்டுருவோம். நேற்றுக்குள்ள ஆப்சென்ட் ஆயிட்டேன். ஆமாங்கய்யா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். அம்மா இருக்காங்களா? சங்கரி அம்மா நேற்றுக்கு வந்திருந்தாங்க, இன்றைக்கு ஓகே சரிங்க, நான் சொல்லிடுறேன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சான்ற பெருமக்களே, செயல் விளைவு தத்துவத்தில் இன்றைக்கு உழைப்பின் பலனே அவருக்கு உரிமை பொருள் என்ற கருத்தை உள்ளடக்கிய கவி, அதை பார்ப்போம். உருளும் உலகங்களிலே ஈர்ப்பு மையம் வைத்தும் உயிர் வகையில் ஜீவகாந்த கருமையம் வைத்தும் பொருள் உலகில் மனிதன் செயல் தன்மைகளுக்கு ஏற்ப
பொருத்தமுள்ள இன்ப துன்ப விளைவுகளை வைத்தும் திருவருளின் நடனமென திகழும் பேரண்டம் தின்று திரிந்து உண்டு உறங்கி மடியும் உயிர் வகைகள் அருளுணரும் அறிவுடைய மனித மனத்துக்குள் அடங்குதல் பேருண்மையினை அறிவதே மெய்ஞானம். அடிப்படையில பரிணாம வரலாறு, தெய்வத்தை பற்றிய ஒரு தெளிவான விளக்கமும் முடிந்தால் அனுபவமும், அதை ஒட்டி தேவ நீதியின்படி வாழ்கின்ற செயல் விளைவு தத்துவம். இந்த இரண்டும் சமுதாயத்தில் எந்த அளவுக்கு செயலாக்கம் பெறுகிறதோ அந்த அளவுக்கு தான் மக்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே தீர்வாகும். இந்த உண்மை சமுதாயத்தில் பரவாத போது சுயநலத்தின் காரணமாக, அடிப்படையில் சுயநலம்தான் வாழ்க்கை, எனவே அதன் காரணமாக இயற்கை விதிகள் அங்கே மீறப்படும், சர்வசாதாரணமாக மீறப்படும். அப்போ ஒருவருக்கொருவர் பொருள் ரீதியாகவோ உடல் ரீதியாகவோ கொன்று வாழ்தல் நீதியெனில் உலகில் கொலைஞர்களே மிச்சம் என்பார் மகர்ஷி அவர்கள். அதை பொருளாதார கொலையும் அதில் சேர்த்துக்கலாம். உருளும் உலகங்களிலே ஈர்ப்பு மையம் வைத்தும், இந்த பிரபஞ்சத்துல எத்தனை கோள்கள், நட்சத்திரங்கள், சூரியன்கள் இயங்குகின்றன என்று யாராலும் கணக்கு சொல்ல முடியவில்லை. தத்துவத்திலையும் சரி, விஞ்ஞானத்திலையும் சரி. உயிர் வகையில் ஜீவகாந்த கருமையம் வைத்தும், ஏன்னா இந்த மையம் என்பதுதான் மிக முக்கியமான இயற்கையுடைய அமைப்பு. மையம் இல்லை என்றால் ஈர்ப்பே கிடையாதுங்க. அப்ப ஈர்ப்பு இல்லை என்றால் நாம் செய்கின்ற எந்த செயல்களும் அதன் விளைவு என்ற அனுபவங்கள் எதுவுமே ரெக்கார்ட்ஸ், பதிவு இருக்காது. பதிவு இருப்பதனால்தானே பிரதிபலிப்பு, விளைவு. பதிவு இல்லை என்றால், அதனாலதான் கீதையில அருமையான ஸ்லோகம் உண்டு. நீ எதை செய்தாலும் எனக்கு அர்ப்பணம் செய்துவிடு என்பார்கள். அப்போ அந்த செயலின் பலன்கள் உன்னை பற்றுவதில்லை என்ற ஒரு கருத்து இருக்கு. இந்த ஸ்லோகம் கொஞ்சம் ஆபத்தானது. இறை நீதியை புரிந்து கொள்ளாமல் இந்த ஸ்லோகத்தை செயல்படுத்த தொடங்கினால் உலகம் ரணக்களம் ஆயிரும். இதத்தான் மத கலவரங்களுக்கு அடிப்படை இதுதான். அங்க சொல்றாங்க, நீ இந்த மதத்துக்கு எதிராக எத்தனை பேர் கொள்றியோ அந்த அளவுக்கு உனக்கு பக்கத்துல சீட் பிடிச்சிருப்பாரு, நீ போய் உட்காந்துக்கலான்றாங்க. இங்க என்ன சொல்றாங்க, நீ அது மதத்துக்காக உயிரை விட்டேன்னா உனக்கு புண்ணியம் கிடைக்கும், நீ இங்க சொல்றாங்க. அப்ப காரணம் என்ன என்றால், இந்த போராட்டம் என்பதற்கான அர்த்தமே புரியல. குருச்சேத்திரம் என்றாலும் ஜிகாத் என்றாலும் ஒரு போராட்டம் தான். ஆனா எங்க இருக்குது? வெளியே கிடையாது, நமக்குள் நடக்கின்ற போராட்டம். அது போல உண்மையான பொருள் உணர்ந்தால்தான் அது நமக்காக சொல்லப்பட்டது என்ற ரகசியம் தெரியுமே அன்றி இல்லை என்ற விபரீதமாயிடும். இதை வைத்தே தான் பிரெயின் வாஷ் பண்றாங்க. இந்த மையம் என்ன செய்யுது? எந்த அனுபவமாக இருந்தாலும் சரி, நாம புலன்களை கொண்டோ மூளை கொண்டோ சிந்தித்து பேசுகின்ற செய்கின்ற எந்த இயக்கமாக இருந்தாலும் எல்லாமே உயிரின் தன்மாற்றம் தான். அப்ப உயிரின் தன்மாற்றம் என்றால் அது அதிர்வுகளாகத்தான் தன்மாறும். அப்ப அதிர்வுகள் ஏற்பட்டால் அது கருமையத்தால் ஈர்க்கப்படும். எனவே நாம் பெறுகின்ற அனைத்து அனுபவங்களும் நுண் அதிர்வுகளாக அது கருமையத்தால் ஈர்க்கப்பட்டு பதிவாகி விடுகிறது. இது தப்பிக்கவே முடியாது.
தன்னெஞ்சு அறிவது பொய்யற்க பொய்த்த பின் தன் நெஞ்சே தன்னை சுடும் அப்படின்ட்டார். அப்ப மனசாட்சிக்கு தெரியாமல் பொய் சொல்லிக் கொள்ளலாம் என்ற ஒரு கருத்து இதுல இருக்கு. ஆனா உள்ளே பார்த்தால்தான் மனசாட்சி ஒரு கணமும் நம்ம விட்டு நீங்காது. நாள் முழுவதும் நனவுகளாக, இரவிலே கனவுகளாக மனசாட்சி உறங்குவதே இல்லை. அதனால் அதற்கு தெரியாமல் ஒன்றை செய்ய முடியாது. அத்தனை உண்மைக்கும் அவன் சாட்சி. மக்கள் அரங்கத்தில் வராது அவன் காட்சி என்பார் கண்ணதாசன். எனவே நம்முடைய கருமயத்துக்கு தெரியாமல் உறக்கத்திலும் நினைவிலும் எதுவுமே செய்த முடியாது. அப்ப எல்லாவற்றையும் ஈர்த்து அதை சுருக்கி இருப்பாக்கி கொண்டே இருக்கும். அது தொடர் நிகழ்வு. ஈர்ப்பு, சுருக்குதல், பதிதல், காத்தல், பிரதிபலித்தல் என்பதெல்லாம் ஒரு சனமும் விட்டு போகாத ஒரு தொடர் இயக்கம். இயற்கையின் கட்டுப்பாட்டில் இருக்கிறது, நம்ம கிட்ட கிடையாது. எனவே அந்த உயிர் வகைகளில் ஜீவகாந்த கருமையம் வைத்தும் பொருளுலகில் மனிதன் செயல்தன்மைகளுக்கு ஏற்ப பொருத்தமுள்ள இன்பத் துன்ப விளைவுகளாய் வைத்தும். அப்ப இந்த கருமையம் இருப்பதனால்தான் நாம் நல்லதை செய்தாலும் அல்லதை செய்தாலும் எல்லாவற்றையும் ஈர்த்து சுருக்கி இருப்பாக்கி கொண்டு காலத்தால் மறத்துகின்றது. இப்ப காலத்தால் அப்படின்னா பின்னாடி எப்போன்னு கிடையாதுங்க. fraction of second to 140 years. நாம் செய்கின்ற போதே விளைவு வரலாம். ஒரு 140 ஆண்டுகளுக்குள் ஏதோ ஒரு இடத்தில் வெளிப்படலாம். அது எங்கே வரும் என்பதற்கு 5 காரணிகள். பொருள், கருவி, காலம், வினை, இடம் என்ற 5 காரணிகள். இதை கொண்டு ஒவ்வொரு இயக்கத்திற்கான விளைவு துல்லியமாக தரப்படுவது செயலுள்ள தத்துவத்தின் நீதி, தெய்வ நீதி. எனவே காலத்தால் மறத்தோம்னா ஏதோ எப்போ வரப்போகுதுன்னு நினைச்சிடக்கூடாது. உடனடியாகவும் வரலாம், அதுவும் காலத்திற்குள் அடங்கும். அதனால்தான் நுண் துகள் வினாடி முதல் 140 ஆண்டுகள். எனவே பொருத்தமுள்ள இன்பத் துன்ப விளைவுகளை வைத்தும். பொருத்தமுள்ள இன்பத் துன்ப விளைவுகள், அதாவது நாம் எதையோ செய்ய எதுவோ விளைவாக வருவது இல்லை. அதற்கு துல்லியமான கணக்கு. அதாவது எவ்வளவு துல்லியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய பிறப்பும் நம்முடைய வளர்ச்சியுமே ஒரு அதிசயமான ஒரு நிகழ்வு தான். ஆண் பெண் உயிரணுக்கள் இணைந்தால் கரு உண்டாகும் என்பது பொதுவான கருத்து. அப்படி என்றால் எல்லா தம்பதியருக்கும் சாந்தி முகூர்த்தத்திலேயே கருவாகணும் இல்லையா? ஏன் ஆவது இல்லை? சரி, இதை விஞ்ஞானம் எடுத்து டெஸ்ட் பேபி பண்றாங்க. குழாயில கருத்தரிக்க வைக்கிறாங்க. அது ஒரே ட்ரையல்ல கருவாயிடுதா அப்படின்னு சொன்னா 4 ட்ரையல் அப்படின்றாங்க. அப்போ ஒரு ட்ரையலுக்கு எவ்வளவு நாளும் 7 நாள் அப்படின்றாங்க. அப்ப 7 நாள் 28, சரியா போச்சு. நட்சத்திரங்கள் 27. அப்ப நட்சத்திரங்களின் தாக்கம் இல்லாமல் மனிதனுடைய சிசு கருவாவது இல்லை என்பதை விஞ்ஞானம் நிரூபித்திருக்கிறது இல்லையா? அப்ப எவ்வளவு துல்லியமான ஒரு கணக்கு இருக்கு பாருங்க இயற்கையில. அப்ப எது நிச்சயிக்கிறது என்றால், கணவன் வகையில 7 தலைமுறை, மனைவி வகையில் 7 தலைமுறை. இந்த 14 தலைமுறைகளின் பாவ புண்ணிய கணக்குகள் எல்லாம் எடுத்து ஆராய்ச்சி பண்ணி பார்த்து, அதுல எது எந்த சமயத்தில் அதிகமாக எழுச்சி பெற்றிருக்கிறது என்பதையும் கணித்து, அது எந்த நட்சத்திரத்திலே பொருந்தும் என்பதையும் கணித்து, அந்த நட்சத்திரத்தில் அது சேர்க்கை நிகழ்ந்தால் கருவாகும் என்று ஒரு விதி இருக்க. அதனால்தான் 10 வருஷம் கழிச்சு சில பேருக்கு கருவாகுது, சில பேருக்கு சாந்தி முகூர்த்தத்திலே கருவாகுது.
பல பேருக்கு அதுக்கப்புறம் சில நாட்கள் கருத்து கருவாகுது. அப்ப யார் இதை நிச்சயிக்கிறார்கள்? கண்ணாசன் அழகா சொல்வார், 7ல் ஒருவன் 70ல் ஒருவன், சாவது எப்படி, செத்தது எது, சென்றது எவ்விடம், விடை கிடைக்கும் வரைக்கும் இறைவனை நம்பு என்றார். அவ்வளவுதான். இதுக்கெல்லாம் விடை தெரிஞ்சு போச்சுன்னா நீ கடவுளை நம்ப வேண்டாம், அது வரைக்கும் நம்பித்தான் ஆகணும். அது மாதிரி எது நடத்துகிறது இதை? எவ்வளவு துல்லியமான அறிவு பாருங்க. அப்ப இறைவன் ஏன் பேரறிவு என்றால், இத்தனை கணக்கும் அப்படி நம்ம ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் விட பல மடங்கு துல்லியமா கணக்கு போட்டுரும். எனவே இதெல்லாம் இயற்கையுடைய வினோதங்கள் தான். அதுவும் பொருத்தமுள்ள இன்ப துன்ப விளைவுகளை வைத்து திருவருளின் நடனம் என திகழும் பேரண்டம். திருவருளின் நடனம் என திகழும் பேரண்டம். அந்த திருவிளையாடல் புராணம் சொல்றாங்க இல்லையா, ஏதோ சில நிகழ்ச்சிகள் மட்டுமே திருவிளையாடல் அல்ல. ஒவ்வொரு மனித வாழ்க்கையும், ஒவ்வொரு நாள் அனுபவங்களும் செயல்பாடுகளும் எல்லாமே இறைவனின் திருவிளையாடல் தான். அப்போ இந்த திருவிளையாடலை மதித்து வாழ்வதற்கு பெயர் தான் மதி, பகுத்தறிவு. அப்ப பேரறிவின் இயல்பை மதித்து வாழ வேண்டும் என்பதனால் இந்த பகுத்தறிவுக்கு மதி என்று ஒரு பெயர். மதி என்பது பெயர் சொல் அல்ல, வினை சொல். மதித்து வாழ வேண்டும். திருவருளின் நடனம் என திகழும் பேரண்டம் தின்று திரிந்து உண்டு உறங்கி மடியும் உயிர் வகைகள். உயிர் வகைகள் இதுல மனிதனும் ஒரு இனம்தான், ஆனா அதுக்குன்னு சிறப்பு இருக்கு. அதை பயன்படுத்தவில்லை என்றால் இவனை மனிதன் என்றே சொல்ல முடியாது. அதை கண்ணாசன் ரொம்ப அழகா சொல்லுவார், 6 அறிவில் ஓரறிவு அவுட்டு, இருக்கும் 5 நிலைக்கும்னா அதுவும் கூட டவுட்டு என்பார். அப்ப அந்த 6 அறிவு எங்கெல்லாம் காணாம போயிடுது அப்படின்னா, தன் ரேகை தெரியாத பொய் ரேகை காரணம், கைரேகை பார்க்கின்ற விஷயத்திலும் அவன் கண்டது போல் சொல்லுவதை நம்புகின்ற வகையிலும் 6 அறிவில் ஓரறிவு அவுட்டு என்பார். அவனுக்கே அவன் தலையெழுத்து என்னன்னு அவனுக்கே தெரியாது, மற்றவன் தலையெழுத்தெல்லாம் சொல்லுவார். இதை போய் நம்பி அதுதான் நடக்க போகுதுன்னு நினைச்சிட்டு உட்காந்துருக்கிற ஆளுங்க எத்தனை பேருங்க. ஸோ அது ஒரு வகையில சாஸ்திரம் பொய்யாவதில்லை, சொல்பவருடைய தகுதி தெளிவு இருக்குல்ல, அந்த சாஸ்திரத்தை எந்த அளவுக்கு தெளிவாக கற்றிருக்கிறார்கள் அப்படின்ட்டு இருக்குல்ல. தெளிவாக கற்றவர் சொல்வது நடக்கும் என்றாலும் கூட, மிக தேர்ச்சி பெற்ற சோதிட சாஸ்திரத்தை கரைத்து குடித்தவரே சொல்கின்ற எதிர்கால பலன்களிலே அதிகபட்சம் 60% அவ்வளவுதான் சாத்தியமாகும். அப்போ துல்லியமா கணிக்க முடியாது, பாதிக்கு பாதி பொய்யாகத்தான் போகும் என்பது ஜோதிட சாஸ்திரம் கற்றவர்களே சொல்லுகின்ற உண்மை. ஏன்னா நம்முடைய செயல்பாடை யார் நிர்ணயிக்க முடியாது. இப்ப மகரிஷிக்கே 40 வயசு என்னவோ சொன்னாங்க, அவர் பயிற்சியின் மூலமாக 95 வயது வாழலையா? அப்ப மனிதனுடைய செயல்பாட்டை பொறுத்து அது மாற்றம் பெற்றுவிடும். அதான் விதி எண்ணி வீழ்ந்து கிடக்கும் வீணரெல்லாம் மாறணும், வேலை செய்தால் உயர்வோம் என்ற விபரம் மண்டையில் ஏறணும் என்பாரு பட்டுக்கோட்டை காஜினா சுந்தரம். 2 பாட்டு அவருடைய தான். எனவே மற்ற ஜீவராசிகளுக்கெல்லாம் பகுத்தறிவு கிடையாது. அதனால் அதனுடைய அறிவு எல்லாம் எந்த அளவிலே செயல்படும் என்றால் பாதுகாப்பு, பராமரிப்பு, இனவிருத்தி, இந்த 3க்கான நுட்பங்களை இது கற்று வைத்திருக்கோம். நமக்கு மட்டும்தான் அறிவு இருக்குன்னு நினைக்க கூடாதுங்க. ஒவ்வொரு ஜீவனும் தூக்கணம் குருவி கூடு மாதிரி ஒரு வீடை யாராவது கட்ட முடியுமா?
சிலந்தி வலை மாதிரி யாராவது ஒரு மேப் போட முடியுமா? எவ்வளோ எக்ஸாக்ட் கரெக்டா துல்லியமா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இல்லாம கட்டுது பாருங்களேன். ஒரே மாதிரி யூனிஃபார்மா இருக்கும் ஸ்ட்ரக்சர். அதே போல தூக்கணாங்குருவி பெட்ரூம் வச்சு கட்டுது. பெட்ரூம் லைட் வேற போட்டுக்குது. களிமண்ணை ஒட்டி வச்சு அதில் மென்மணி பூச்சியை ஒட்டி வச்சு தனக்கு பெட்ரூம் லைட் வேற வச்சுக்குதுங்க. இது நாம எப்போ கண்டுபிடிச்சோம்னு தெரியாது. மின்சாரம் கண்டுபிடிச்சு, அப்புறம் லைட் கண்டுபிடிச்சு, அப்புறம் நாகரிகம் வளர, அப்புறம் பெட்ரூம் லைட் கண்டுபிடிச்சோம். ஆனா நமக்கு முன்னாடி தூக்கணாங்குருவியை பெட்ரூம் லைட் கண்டுபிடிச்சிருச்சு. அப்போ அந்தந்த ஜீவனின் அறிவு திறம் குறைத்து மதிப்பிட முடியாது என்றாலும் அவை அத்தனையும் பாதுகாப்பு, பராமரிப்பு, இனவிருத்தி என்ற 3க்குள் அடங்கி போகும். அப்ப பகுத்தறிவின் சிறப்பு என்ன என்றால் பகுத்து பார்த்து அறிவது. எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. பூமியை ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம். எத்தனை வளங்கள் புதைந்து கிடக்கின்றன என்பதை கண்டெடுத்து அவற்றை தோண்டி வெளிப்படுத்தி அவற்றை தகுந்த முறையிலே ப்ராசஸ் பண்ணி அதிலிருந்து ஒரு பொருளை உருவாக்கி வாழ்க்கை வசதியாக பயன்படுத்திக் கொள்கின்றோம் இல்லையா? அப்போ எத்தனை சிறப்பு மிக்க அறிவு பாருங்க. இப்படி ஒவ்வொன்றையும் பகுத்து பகுத்து பார்த்து அதனை பயன் கொள்ளக்கூடிய அறிவு திறம்தான் பகுத்து அறிவு. அதனால் இது மற்ற ஜீவனங்களை விட சிறப்பு மிக்கது. எனவே மற்ற ஜீவராசிகளுக்கு உண்டு உறங்கி தின்று திரிந்து மடியும் உயிர் வகைகள் அருள் உணரும் அறிவுடைய மனித மனத்துக்குள். அருள் உணரும் அறிவுடைய மனித மனத்துக்குள். இப்போ அருள் என்றால் என்ன பொருள்? எல்லா கோவில்களிலேயும் திருவருள், காணிக்கை செலுத்தி திருவருளை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று அங்க வியாபாரம் செய்யப்படும். காணிக்கை செலுத்தினால்தான் திருவருள் கிடைக்கும். காணிக்கை செலுத்தல திருவருள் கிடையாது. அது என்ன இறைவன் என்ன வியாபாரமா பண்றான்? அதாவது இப்போ கற்பனையா பண்ணி பாருங்களேன். நம்ம இந்தியாவில் தமிழ்நாட்டில் கோவிலுக்கு போறோம். அதுவும் குறிப்பா இந்த கும்பகோணம் இருக்கே, அப்பா மறக்க முடியாத அனுபவங்கள். அந்த தெருவில் நுழைஞ்சாலே வாங்க 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 வாங்க, தேங்காய் வாங்க, வாங்க, பூ வாங்க, மாலை வாங்கன்னு ஒரே உபச்சாரம் தான். எல்லாம் வாங்கிக்கிறோம். பெரிய மாலை வாங்கினா நிறைய அருள் கிடைக்கும். ஆனால் பெரிய மாலை வாங்கிப்பாங்க. உள்ளே போன உடனேயே தேங்காய் சீட்டு வாங்கு, அர்ச்சனை சீட்டு வாங்கு, கோவில் புனரமைப்புக்கு நன்கொடை கொடு, அன்னதானத்துக்கு காசு கொடுன்னு ஏகப்பட்ட பில்லு போடுவான். எல்லாம் புண்ணியம்னு சொல்லி அதையெல்லாம் காசு கொடுத்து வாங்கிப்பான். உள்ளே போன தட்டில் தட்சணை வைக்கணும் எதிர்பார்க்குறாரு. ஏன்னா இந்த பேட்சில் யாரும் கை நீட்ட மாட்டேன்றான்றாங்க. நாங்கள் போனோம். அப்படி அவரு ஒரு கௌரவ பிச்சை. அப்போ அங்கே வைக்கிறோம். அவர் நமக்கு பிரசாதம் கொடுக்குறாரு. வெளியே வரோம். பிச்சைக்காரர்கள், உங்க பாவத்தை நாங்கள் வாங்கிக்கிறோம், நீங்க பணத்தை கொடுத்துட்டு புண்ணியத்தை வாங்கிக்கிங்க அப்படின்னு அவங்க பிச்சை எடுப்பவர்கள் அல்ல, புண்ணியத்தை விற்பனை செய்பவர்கள். சரி, இப்போ வெளியே வந்ததுக்கப்புறம் ஒரு கேள்வி, எதுக்கு நம்ம கோயிலுக்கு வந்தோம்? இறைவனின் திருவருளை பெறுவதற்காக. பெற்றுக்கொண்டோமா? நியாயமான கேள்வி தானே. எதுக்கு வந்தோமோ அந்த நோக்கம் நிறைவேறியதான்னு செக் பண்ணி பார்த்துக்கணும் இல்லையா? அப்ப இறைவனின் திருவருளை பெறுவதற்காகத்தான் இத்தனை செலவு பண்ணிக்கிறோம். தேங்காய் பழத்துல இருந்து பிச்சைக்காரனுக்கு காசு போட்ட வரைக்கும் இவ்வளவு செலவு பண்ணிக்கிறோம் என்றால் திருவருள் கிடைத்ததா இல்லையா? ஒரு யோசனை ஆராய்ச்சி பண்ணி பார்க்கணும் இல்லையா? சரி, இப்போ திருவருள் யார்கிட்ட இருக்கும்? அதுக்கு சோல் புறப்பேற்ற இறைவன் தான். அப்ப அவங்கிட்ட தான் திருவருள் இருக்கும். அவர் எங்க இருக்காரு? கர்ப்பகத்தில் உட்கார்ந்து இருக்கிறார். சரி, இறைவா நம்முடைய திருவருள் வேணும்னு கேட்கிறோம். அவரு பக்கத்துல ஒரு பெரிய பாத்திரத்துல நிறைய திருவருள் வச்சிருக்கிறாரு. அதுக்கு கீழே ஒரு நோட்டீஸ் போர்டு, நாட் ஃபார் சேல் அப்படின்னு ஒரு நோட்டீஸ் போர்டு வச்சிருக்கிறாரு.
இப்ப பக்தனுக்கும் இறைவனுக்கும் ஒரு சின்ன டிஸ்கஷன் நடந்தா எப்படி இருக்கும்? ஒரு சின்ன கற்பனை. இறைவா உன்னுடைய திருவருள் வேணும்னு பக்தன் கேட்கிறான். ஆண்டவன் கேட்கிறார், எனது திருவருளை உனக்கு தருவதற்கு நீ எனக்கு என்ன செய்தாய்? அவர் சொல்றாரு, அர்ச்சனை பண்ணினேன், தீபாராதனை பண்ணினேன், மாலை போட்டேன், தேங்காய் பழம் உடைச்சேன். இதெல்லாம் நீயே தான் எடுத்து போற, எனக்கு தான் வந்ததா? அவர் சொன்ன மந்திரம் காத்துல போச்சு. நீ உடைச்ச தேங்காய் நீயே தான் எடுத்துட்டு போற. இல்லை அபிஷேகம் பண்ணி அதை நீ தான் வடிச்சு எடுத்துட்டு போற. இல்லை அன்னதானம் காசு கொடுத்தேன். ஆமா, அன்னதானம் யாரு? உங்க மாதிரி ஆளுக்கு தானே சாப்பிட்டீங்க. பிச்சைக்காரனை உள்ள விட்டு சாப்பிட வச்சிங்க. உங்க மாதிரி ஆளுகளை சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா அதுக்கு பேருக்கு அன்னதானம் இல்லை, கெட் டுகெதர். சரி, அப்புறம் கோயில் புனரமைப்புக்கெல்லாம் நன்கொடை கொடுத்தேன். அது நீ வந்துட்டு போறதுக்கு கோயில் வேணும், அதுக்காக கொடுத்தாங்க. தட்டில் குருக்களுக்கு தட்சணை போட்டேன், உண்டியில காசு போட்டேன். அது குருக்களுடைய சம்பளத்துக்கு, அவருடைய குடும்ப செலவுக்கு. எனக்கு நீ என்ன செய்த? பக்தன் கேட்கிறான், என்ன செய்யணும் சொல்லு. என்னுடைய தெய்வ நீதியின்படி வாழ்பவனுக்கு என்னுடைய திருவருள் இலவசமாக அள்ளி தரப்படும் அப்படின்றார். என்னுடைய தெய்வ நீதியின்படி வாழ்பவருக்கே இந்த திருவருள் இலவசமாக அள்ளி தரப்படும். அது என்ன தெய்வ நீதின்னு கேட்கிறார் பக்தன். தனக்கோ பிறருக்கோ தற்காலத்திலேயோ பிற்காலத்திலேயோ உடலுக்கோ மனதுக்கோ நன்மையே தரக்கூடிய எண்ணம், சொல், செயல்தான் தெய்வ நீதி. பக்தன் கடகடன் சிரிச்சார். ஏன் சிரிக்கிற? சாமி, நான் என்ன சொல்லி உன்னை பிரார்த்தனை பண்ண கேட்டியா? கேட்கலையா? கேட்ட மாதிரி நடிச்சியா? நான் என்ன கேட்டேன்? நிறைய சொத்து வேணும்னு கேட்டேன். ப்ரொமோஷன் வேணும், பெரிய பதவி வேணும்னு கேட்டேன். பையனுக்கு நல்ல வேலை வேணும்னு கேட்டேன். பொண்ணுக்கு நல்ல பணக்கார சம்பந்தம் வேணும்னு கேட்டேன். இதெல்லாம் காதில் விழலையா? இறைவன் சொன்னான், அதெல்லாம் வேணும், அதுக்கு எனக்கு சம்பந்தம் கிடையாது. என்னுடைய திருவருள் வேண்டும் என்றால் நீ என்னுடைய தெய்வ நீதிப்படி வாழணும். சாமி, அப்படி நடந்தா இதெல்லாம் செய்ய முடியாது சாமி. நீங்க யதார்த்தத்தை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்களே. இப்படி இருந்தேன்னா நான் ஏமாலியா இருக்கணும், பிச்சைக்காரன் தான் இருக்க முடியும். நல்லவனா இருந்த பிரயோஜனம் இல்லை, நல்லா பழைக்க முடியாது. இறைவன் சொன்னான், அப்படி என்றால் என் திருவருளும் கிடைக்காது. இப்படித்தான் நடக்கும். எனவே திருவருள் யார் தெய்வத்தின் விதியை மதித்து நடக்கிறார்களோ அவர்களுக்கு அவருடைய திருவருள் அருளப்படும். அப்போ அரூபமாக உள்ளே இருக்கின்ற இறை ஆண்மை, அன்பும் கருணையும், அதான் திருவருள். அப்போ ஒவ்வொரு ஜீவனுக்குள்ளும் அன்பும் கருணையுமாக இறையாற்றல் நிறைந்திருக்கிறது. அது வந்து கொண்டும் இருக்கிறது. எனவே அருள் உணரும் அறிவுடைய மனித மனத்துள் இதை யார் உணர முடியும்? தவம் செய்கின்ற போது உணரலாம். அந்த அன்பு என்ற ஈர்ப்பு ஆற்றல் எப்படி அளப்பரிய அளவிலே நம் இடத்திலே பாய்கிறது என்பது டெல்டா ஃப்ரீக்வன்சியில உணர முடியும். மனத்துக்குள் அடங்கும் பேருண்மையினை அறிவதே மெய்ஞானம். அப்ப ஞானம் என்றாலே அறிவை அறிந்த தெளிவு என்று சொன்னார் மகரிஷி. அப்ப மெய் ஞானம் என்றால் மெய்ப்பொருளை அறிந்த தெளிவு, மெய்ப்பொருளை அனுபவித்த தெளிவு, உணர்ந்த தெளிவு. அப்ப மெய்ப்பொருளை உணர்கின்ற போதுதான் திருவருளை நாம் பெறுகின்றோம். அந்த திருவருள் நமக்கு வாழ்க்கையில எல்லா மேன்மைகளையும் அளிக்கும். எதற்கும் யாரிடத்திலையும் கையேந்துகின்ற நிலைமையே கிடையாதுங்க. மிக துல்லியமான ப்ரீ பிளான்டா இருக்கும். நமக்கு எது வேண்டும் என்பதை நாம் சிந்திக்க வேண்டிய அவசியம் கூட கிடையாது. அது அந்தந்த நேரத்துல இயல்பாக நடந்து போயிடும். இயல்பாக நடக்கும். எல்லாமே சிறப்பாகவும் இருக்கும்.
நம்ம தேடி தேடி லஞ்சம் கொடுத்து நாயை அலைஞ்சாலும் இது போன்ற ஒரு சிறப்பான ஒரு நிகழ்ச்சி, ஒரு அமைப்பு, ஒரு வசதி, ஒரு நபருடைய தொடர்பு, ஒரு உறவு, நட்பு கிடைக்காது. அப்படி அனைத்தையும் துல்லியமாக காலத்தால் நமக்கு தரக்கூடியது, அதுக்கு பேர் தான் புண்ணியம் சொன்னாங்க. குடி செய்வல் எனும் ஒருவருக்கு தெய்வம் மடிதற்று தான் முந்தரும். அஞ்சாதே, உனக்கு முன்னால் என்னுடைய சமூகம் செல்கிறது. தத்துவத்திலே தெளிவும் தொண்டு செய்கின்ற மனமும் இருந்தால் உங்களுக்கு என்ன தேவையோ அது இறைவன் கொடுத்து கொண்டே இருப்பான். அது வற்றாத அன்பு ஊற்று என்கிறார் மகர்ஷி அவர்கள். எனவே இதெல்லாம் புரிந்து கொள்ளாமல் நாம திட்டம் போட்டு அலையும். பகவத்கீதையில அருமையான ஸ்லோகம் உண்டு. உன்னுடைய கடமை என்னை அறிவதே, என்னுடைய கடமை உன்னை பாதுகாப்பது. ஆனா நீ என்ன செய்யற, என் வேலை நானே பார்த்துக்கிறேன்னு சொல்லி என்னுடைய கடமையில் குறுக்கிடுகிறாய். உனக்கென்று விதிக்கப்பட்ட கடமை மறந்தே போகிறாய். அற்புதமான ஸ்லோகம். மனிதனுக்கென்று விதிக்கப்பட்டது இறைவனை சரணடையணும், உணரணும், அனுபவிக்கணும். இறைவனின் பொறுப்பு நம்மை பாதுகாப்பது. கலினுள் தேரைக்கும் கருப்பை உயிருக்கும் உள்ளுணவே தந்து காக்கும் தயாளன். நாம கேட்டுத்தான் கொடுப்பான இல்ல. அப்ப நம்மை காக்கின்ற பொறுப்பை இறைவன் வைத்திருக்கின்றான். நமக்கென்று அவன் தந்த கடமை என்ன? நீ இறைவனை அறியணும், என்னை அறியணும். ஏனென்றால் அதுதான் உனக்கு ஒரே வழி. இல்லை என்றால் மனம் என்ற சுயநலத்தால் சிக்கிக்கொண்டு சமுதாயத்தின் கோட்பாடுகளுக்கெல்லாம் ஆளாகி நாயா பேயா அலைந்தான், தவித்தான், துடித்தான், மடிந்தான், யாருக்கும் லாபமில்லை. இப்படித்தான் முடியும். அதனால் உனக்கென்று அமைக்கப்பட்ட அற்புதமான ஒரு வாழ்க்கை, வெரி சிம்பிள். நீ தெய்வத்தை அறிந்துவிட. அதற்கான பயிற்சியை கற்றுத்தருவதற்குத்தான் நான் மகான்களை அனுப்புகின்றேன். அப்ப நல்ல ஒரு குருவை அணுகி அவர் தருகின்ற பயிற்சிகளை செய்து தவ முறைகளிலே மனதை செலுத்தி தெய்வத்தை அனுபவத்தில் அறிந்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாழ்க்கைக்கு திரும்பிவிட்டால் உனக்கு என்ன தேவையோ அது இறைவன் பொறுப்பிலே அவ்வப்போது கொடுக்கப்படும். ஒரு சிரமமும் கிடையாதுங்க. லைஃப் இஸ் வெரி சிம்பிள். மிக மிக எளிமையான சுகமான வாழ்க்கை. இது நம்முடைய சுயநலத்தால், கற்பனை கணக்குகளால் அதை கொன்று சிதைத்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு இருக்கின்ற வாழ்க்கை, இங்கே அமெரிக்கால இந்தியன்ஸ் வாழ்ற வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா கொடுமையிலும் கொடுமை. அந்த குழந்தைகளை போட்டு பீஸ் ஆக்கிறோம். அந்த கிளாஸ், இந்த கிளாஸ், அதுக்கு இதுக்கு. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட என்னெல்லாம் பேசுறோமோ எல்லாம் நம்ம குழந்தை செய்யணும். எங்க நேரம் இருக்கும்? ஒவ்வொரு இடத்துக்கும் 1/2 மணி நேரம் நீங்க டிராவல் பண்ணணும். அப்போ நாளைக்கு எத்தனை மணி நேரம் எங்கெல்லாம் சுத்திட்டு இருக்க போறோம்? அப்போ ஒரு குழந்தை வளர்வதற்கே நாம் விட மாட்டேன்றோமே. யாருக்காக நாம் இதெல்லாம் வளர்த்துக்கிறோம்? இந்த திறமைகள், தகுதி, படிப்பு எல்லாம் யாருக்காக? நமக்காகவா? இல்லை ஒரு வேலை கொடுப்பான் யாரோ ஒருத்தன், அவனுக்காகவா? பெற்றேன் பல்பிறவி பிறருக்கே உழைத்து அழியானன். யாரோ ஒருத்தன் வேலை கொடுக்க போறான், அவனுக்காக நாம் 15-20 வருஷம் தயார் பண்ணிட்டு இருக்கிறோம். அப்புறம் அவன் கொடுக்குற எலும்பு துண்டை வச்சுக்கிட்டு அதெல்லாம் பெருமைப்பட்டுக்கிட்டு இருக்கோம். எவ்வளோ சம்பளம் வாங்குறேன். அதில் டேக்ஸ் கட்டி செலவு பண்ணி ஏமாந்து, என்ன வாழ்க்கை இது? எனவே சமுதாயம் சிந்திக்கவே மறுக்கிறது. இறைவன் தந்தது இந்த வாழ்க்கையே கிடையாதுங்க. இப்படிப்பட்ட போட்டி பொறாமை மிக்க உலகத்தை இறைவன் தரவில்லை. எல்லாம் மனிதன் கெடுத்து வச்சதுதான். இறைவன் தந்த அற்புத வாழ்க்கை, கடவுள் தந்த அழகிய வாழ்வு. ஒரு அருமையான ஒரு சீரியல்ல முதல் பாட்டா வரும். நல்ல பாட்டு இல்லை, இது திரைப்படம் நினைக்கிறேன், ஆட்டோகிராஃப்ல வரக்கூடிய பாட்டு. கடவுள் தந்த அழகிய வாழ்க்கை தான். அதை சிதைத்து சின்னாபின்னமாக்குறது நம்முடைய அறியாமை. அதைத்தான் மகன் நமக்கு நினைவுபடுத்துறாங்க.
அது ஏற்கனவே அழகாத்தான்ப்பா இருக்குது. நீ அதை அழகுபடுத்துறேன்னு சொல்லி அதை சிதைச்சுக்கிட்டு இருக்கிறையே, இது தேவையே இல்லை. உன் வேலை அதை ரசிப்பது மட்டும்தான். ஸோ இறைவன் தந்த அற்புத வாழ்க்கை, இறைவன் படைத்த அற்புத உலகம், இதை ரசிப்பதை விட்டுட்டு எதுக்கு பணம், பதவி, அதிகாரம் அலைஞ்சிட்டு இருக்கிறீங்க? என்ன குழவ வரப்போகுது. எனவே நாம் வாழ்வது மிக குறுகிய காலம். அதிகபட்சம் 70-80 வருஷம். 20 வயசு மாணவ பருவம் போச்சு. மிச்சம் ஒரு 50-60 வருஷம் வாழ்கிறோம். இல்லை என்னத்தை நம்ம சாதிக்கணும் சொல்லுங்க? ஸோ satisfied life is more valuable than successful life. சக்சஸ்ஃபுல்லா வாழணும்னு சொன்னா you have to sacrifice a lot. அது அதுக்குன்னு விதிக்கப்பட்டவங்க இருப்பாங்க. விஞ்ஞானிகள், அரசியல்வாதிகள், தொழில்துறைவாதிகள், இவங்கெல்லாம் அதுக்குன்னு உருவாக்கப்பட்டவர்கள். அவங்களால சும்மா இருக்க முடியாது. அவங்க தன்னுடைய வாழ்க்கை என்பது அவங்களுக்கு மகிழ்ச்சி என்பதை கண்டுபிடிப்பதில் தான். அவன் கல்யாணம் பண்ணிட்டான சிக்கல் தான் வரும். எதுக்கு என்ன கல்யாணம் பண்ணிட்டான்னு அந்த அம்மா சண்டை போடும். ஸோ இருதய கோழி எலும்பாயிடும். அவனால் அதையும் செய்ய முடியாது, மனைவியும் கவனிக்க முடியாது. அப்போ யூ ஹேவ் டு சாக்ரிஃபைஸ் எ லாட் ஃபார் அ சக்ஸஸ்ஃபுல் லைஃப். அது எல்லோருக்கும் விதிக்கப்பட்ட வாழ்க்கை அல்ல. அப்போ பொதுவான வாழ்க்கை என்ன? சாட்டிஸ்ஃபைடு லைஃப். அப்போ அந்த திருப்தி எப்படி வரும்? அளவு முறை காத்தால் தான் வரும், இறைவனை அறிந்தால் தான் வரும். எனவே வாழ்க்கையின் நிறைவு என்பது இறைவனை அறிந்தால் மட்டுமே கிடைக்கும். கேட்க நினைக்காத மனம் ஒன்று கிடைக்கின்ற இடம் துரியாதீதம். அங்க போகாத வரைக்கும் இந்த மனம் எப்போதும் எதையாவது கேட்டுக்கொண்டே தான் இருக்கும். அது ஒரு இச்சை பசு, காமதேனு. காமதேனு எல்லாம் கேட்கறதெல்லாம் கொடுக்குன்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லை, கேட்டுக்கிட்டே இருக்கும். அதுக்கு பேர் தான் காமதேனு. இச்சை பசு இது கேட்டுக்கிட்டே இருக்கும். ஃபுல் ஸ்டாப்பே கிடையாது, காமா மட்டும்தான். எனவே இதெல்லாம் புரிந்து கொண்டு வாழ்க்கை லகுவாக்கிக் கொள்வதற்காகத்தான் இறை நீதி, செயலுடைய தத்துவம், இந்த ரெண்டும் மனிதனாக பிறந்த ஒவ்வொருவருக்கும் பெற வேண்டிய அடிப்படை கல்வி. மற்ற எல்லாம் செகண்டரி தாங்க. இந்த ரெண்டு தெரிஞ்சாதான் வாழ்க்கை நம்ம காம்ப்ளிகேட் பண்ணிக்காம, பிரச்சனைகளை கிரியேட் பண்ணிக்காம நிம்மதியாக வாழ முடியும். ஸோ நிறைவான வாழ்க்கைக்கு அடிப்படை அறிவு, அடிப்படை கல்வி, இறை உணர்வு, அறநெறி. மற்ற அனைத்தையும் செகண்டரி ப்ராடக்ட்ஸ், மற்ற எல்லாம் இரண்டாம் பட்சம்தான். இதை புரிந்துவதற்கான நல்ல வாய்ப்பை தந்த அருட்தந்தை மகர்ஷி அவர்கள், வாய்ப்பளித்த அன்பர்கள் அனைவருக்கும் நன்றி பாராட்டி இன்றைய உரையை நிறைவு செய்கின்றோம். வாழ்குளமுடன், வாழ்குளமுடன், வாழ்க வையகம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. மிகச்சிறப்பாக தொடர்ந்து விளக்கம் வழங்கி வந்து கொண்டிருக்கோம். நேற்றைக்கு நம்ம ஸ்ரீராம் ஐயா இது விளக்கம் சொன்னாங்க. அந்த சமயத்தில் அவருமே சொன்னார், எனக்கு என்ன தோணுதோ அதை நான் பகிர்ந்துக்கிறேன், ஐயா கிட்ட விளக்கம் கேட்போம் அப்படின்னு. அருமை. அது தோணுது, நம்ம கேட்கக்கூடாது அப்படின்னு தோணுது. கேள்வி பதிலில் கேட்கணும்னு நினைச்சிருந்தது. சாந்தி தவம் பண்ணும் பொழுது உள்ள இருக்க பதிவுகள் எல்லாம் இதுக்கு முன்னாடி பொல்லாமோ நடந்ததெல்லாம் நினைவுக்கு வருது. சாந்தி பண்ணும்போது நம்ம சாந்தி பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற அந்த இது இல்லாம எல்லாமோ நினைவுகள் வருது. அப்புறம் அப்பப்போ இல்லை சாந்தியில் பார்த்துக்கிட்டே இருக்கோம்னு பார்த்துக்கிட்டு இருக்கோம். மூலாதாரத்தை கவனிச்சு இது பற்றி தான் கேள்வி கேட்கணும்னு நினச்சிருந்தேன். இது நான் கூப்பிடுறேன் உங்களுக்கு. இதை பற்றி நம்ம முதல்ல ஒரு தெளிவாக, நானும் என்ன கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறத தெளிவாக உங்களுக்கு சொல்லிட்டு ஒரு நாள் ஒரு ஒரு ஆராய்ச்சி சொற்பொழிவு மாதிரியே நீங்கள் கொஞ்சம் விளக்கங்கள் கொடுத்தால் சிறப்பாக இருக்கும் ஐயா. அருமை. அது நம்ம என்ன பிளான் பண்ணியே பண்றோங்க, இயல்பாக நடந்துட்டு இருக்கோம். அதேதான். வாழ்க வளமுடன் ஐயா.
மகரிஷி வந்து சொல்லுவாங்க இல்லையா, ம். பழக்கத்திற்கும் விளக்கத்திற்கும் நடுவுல நம்ம சிக்கி சவிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு. ஆமா, அதுதான் நிதர்சனமா இருக்கு. ஆமா. தட்டு தடுமாடிட்டு. தேவையில்லாத நெறைய விஷயங்கள் வந்து பட் என்னன்னா, சொசைட்டிக்குள்ள சிக்கிக்கிட்டு இருக்கிறோம். இத விட்டு போக முடியாது, உள்ள சிக்க முடியாது. அது மாதிரியான தவிப்பு இது. அதான் அதான் பொருள் இல்லாருக்கு உலகம் இல்லை, அருள் ஆமா, இல்லாருக்கு. ஆமா. அது அது இருந்தாலும் கூட இவ்வளவுதான் கணக்கு இருக்கா? ஆ, அதான் இல்லைங்களா? அதுலதான் மாற்றம். அதுதான் சிக்கிக்கிறான். ஆ, வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க மரணையா. தொடர்ந்து சிறப்பாக நச்சிந்தனை வழங்கி வந்து கொண்டிருக்கும் மூத்த பேராசிரியர் ஞானாசிரியர் அருள்நிதி பழனிசாமி வேலுசாமி ஐயா அவர்களும் அவரது அன்பு குடும்பத்தினரும் அருட்பெயர் ஆற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். பாடல்கள் பாடி நிறைவு செய்ய வேதாத்திரிய பாடல் பாட அருள்நிதி ஸ்ரீராம் ஜேபி ஐயா அவர்களும், பிரம்மஞான கவி பாட அருள்நிதி கார்த்திகேயன் நாகேந்திரன் ஐயா அவர்களும். ஐயா இல்லை போல் இருக்குது. சரி, அப்போ பிரம்மஞான கவியையும் பாட அருள்நிதி ஸ்ரீராம் ஜேபி ஐயா அவர்களும், உலக நல வாழ்த்து அடியேன் பாடுகிறேன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வேதாத்திரிய பாடல். போரில்லா நல்லுலகம், பொருள் துறையில் சமநீதி, நேர்மையான நீதிமுறை, நிலவுலகிற்கோராட்சி, சீர் செய்த பண்பாடு, சிந்தனையோர் வழிவாழ்வு, சிறப்புணர்ந்த பெண் மதிப்பு, தெய்வ நீதி வழிவாழ்தல், தேர் திருவிழா தவிர்த்தல், சிறுவர்க்கே விளையாட்டு, செயல் விளைவு உணர்கல்வி, சீர்காண்ட நிலை விளக்கம், பார் முழுதும் உணவு நீர் பொதுவாக்கல், பல மதங்கள் பல கடவுள் பழக்கம் ஒழித்து உண்மை ஒன்றை தேர்ந்தெடுதல். பிரம்மஞான கவி. இறைவெளியே தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றல், இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் நுண்விண்ணாம், நிறைவெளியில் விண் சுழல நெருக்குகின்ற உரசல், நிலைவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம், மறைபொருளாம் காந்தம் தன் மாத்திரைகள் ஐவகை, மலைக்காதீர் வெண்கூட்டம் மாபூதம் ஐந்துமாம், முறையாய காந்த அலை மனமாம் உயிர் உடல்களில் மதி உயர்ந்து உண்மை பெற மாபிரம்ம ஞானமாம், மாபிரம்ம ஞானமாம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி வெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை ஒப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும், கலகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும், கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும், நல வாழ்வை அளிக்கும் மெய் ஞான ஒளி வீசட்டும், நம் கடமை அற வாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அற வாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அற வாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இன்றைய தவத்தில் கலந்து கொண்ட அன்பர்கள், தவத்தை வழிநடத்தியோர், சிந்தனை வழங்கியோர், பாடல்கள் பாடியோர் அனைவரும் வாழ்க வளமுடன். அவர்களின் அன்பு குடும்பம், அவர்களின் உடல் நலம், மனவளம், பொருள் வளம், அருள் தொண்டு, ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இத்துடன் இன்றைய காலை தவம் நிகழ்வு மகிழ்வோடும் இனிதே நிறைவு பெறுகின்றது. இறையருளும் குரு அருளும் நம் அனைவரையும் எப்பொழுதும் சூழ்ந்திருந்து நம்மை இந்த இடைநிலை உணப்பயணத்திலே சிறந்த முறையிலே வழிநடத்தட்டும் என அனைவரையும் வாழ்த்தி வணங்கி நன்றி கூறி அமைகிறோம். வாழ்க வியகம், வாழ்க வியகம், வாழ்க வளமுடன்.